சிஎம்சி நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்க டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா, வியர் ஆப்செட்டில் லிமிட் செட் பண்ணுறது. நம்ம ஏற்கனவே முதல்ல போட்டிருந்த வீடியோ பார்த்திங்கன்னா, வியர் ஆப்செட்டில் ஆப்செட் வந்து மைனஸ் ஆகிட்டே வர மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோலையும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தது. அதை கரெக்ஷனை வந்து கமெண்டில் பின் பண்ணியிருந்தேன். இருந்தாலும் இப்போ வந்து இதை தெளிவாக பார்த்துடலாம். இப்போ வந்து ஒரு டைமென்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து டாலரன்ஸ் பார்த்தீங்கன்னா 0.1 மைனஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ அந்த டைமென்ஷன் வந்து 0.1ஓட சேர்த்து மைனஸ் ஆகிடக்கூடாது. அதனால தான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு இந்த டாலரன்ஸ் இருக்குது இல்லைங்களா, 0.1 வந்து நம்ம ஒரு ஓட்டுவாக மைனஸ் ஆகுதுன்னு வைங்களேன். அப்போது ஃபஸ்ட்டு ஓட்டு, ரெண்டாவது ஓட்டு, இது 0.1. ஓகேங்களா? அப்போது நம்ம எத்தனை பீஸுக்கு வந்து மைனஸ் ஓட்டு ஆகணும்னு கொடுக்கணும்னா, இப்போ நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 பீஸுக்கு வந்து ஓட்டு மைனஸ் ஆகணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு 10 பீஸுக்கு ஓட்டு மைனஸ் ஆகும். அடுத்து 20 பீஸுக்கு, அடுத்து 30, 40. இப்போ இது வந்து பீஸு 50 பீஸ் ஆகும்போது நம்மளுக்கு 0.1 ரீச் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்மளுக்கு வந்து அலாரம் ஜென்ரேட் ஆகணும். அந்த ப்ரோக்ராம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 50 பீஸுக்கு வந்து ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். அதாவது N1க்கு மேலேயே கொடுத்துக்கலாம். இஃப் கண்டிஷன் கொடுங்க. இப்போ ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். நீங்கள் பர்மனண்ட் வேரியபிள் எடுத்துக்கிறேன். as 525 greater than or equal. இப்போ நம்மளுக்கு வந்து 0.1 டாலரன்ஸ்க்கு 50 பீஸுங்களா. அப்போ இங்கே வந்து நம்ம 50 பீஸ் கொடுத்துக்கலாம். 50 பீஸ் கொடுத்துட்டு go to 100. அதாவது இந்த 50 பீஸ் அந்த 525 வேரியபிளில் 50 பீஸ் வந்து ஈக்குவல் ஆனதும் அதுக்கப்புறம் தான் go to 100 n series 100 போகணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ N1 ஓடி ரஃப்பு, போர் ரஃப்பு, அந்த மாதிரி எல்லா சீக்வன்ஸையும் முடிச்சுட்டு நான் வந்து N5ல தான் ஓடி ஃபினிஷிங் எடுத்துக்கிறேன். N5ல தான் ஓடி ஃபினிஷிங் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எப்போ போல எழுதிக்கலாம். G28 U0. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 நம்பர் டூல் எடுத்திருக்கேன். போன ப்ரோக்ராமில் போட்ட சேம் அதே மெத்தடு தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து அந்த வியர் ஆப்செட்டுக்கான ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். as 800 equal to as 800 plus 1. இது வந்து பீஸ் கவுண்டிங்க்கு as 800 equal. இங்கே வந்து நம்ம ஓட்டுவாக மைனஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இதுக்கு அடுத்த லைனில் கண்டிஷன் எழுதிக்கலாம். இப்போ as 800 இந்த இடத்துல போன ப்ரோக்ராம்னா நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்தோம். இதில் வந்து லெஸ் தென் கொடுத்தா போதும். லெஸ் தென் 10. அதாவது நம்ம 10 பீஸுக்கு ஒரு டைம் தான் வந்து ஓட்டு மைனஸ் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதனால் லெஸ் தென் 10. ஏன் இந்த இடத்துல லெஸ் தென் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10வது பீஸ்லேயே மைனஸ் ஓட்டு ஆகும்.
இதே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா 10 பீஸ் முடிஞ்சு 11வது பீஸ் தான் வந்து நம்மளுக்கு ஆப்செட் வந்து O2 மைனஸ் ஆகும். அதனால் இப்போ நம்ம வந்து லெஸ் தென்னே கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா. அடுத்து இது go to 50. மறுபடியும் அடுத்த இன்னொரு கண்டிஷன் எழுதுகிறோம். if as 800 equal 10. அந்த 800 வேரியபிள் 10ன்னு ரீச் ஆனதும் தென் என்ன சொல்கிறோன்னா then as 100 equal as 2003. அந்த as 100 வேரியபிளில் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 3ஆம் நம்பர் டூல்னா 2003 அப்படின்னு கொடுக்குறோம். அந்த சார்ட்டில் வந்து நீங்கள் திரும்ப பார்த்தீங்கன்னா தெரியும் 2001னா 1ஆம் நம்பர் டூலு, 2003னா 3ஆம் நம்பர் டூலு. அந்த 64 ஆப்செட்டுக்கு லைனாக வரும். அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா as 101 equal as 100. இந்த நியர் ஆப்செட் as 100 வந்து ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். அந்த இப்போ 0 இங்கே இருக்குன்னா இதுலேருந்து மைனஸ் ஓட்டு ஆகணும் இல்லைங்களா. இப்போ இந்த as 801 கொடுத்துக்கிறோம். இப்போ இதுக்கு அடுத்த லைனில் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் as 2003 equal as 2003 plus as 101. இந்த லைனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த as 101 வந்து மைனஸ் O2ன்னு ஆயிடும். இங்கே as 100 ஃபஸ்ட்டு 0ன்னு இருக்கும் இல்லைங்களா. இங்கே வந்து O2 அப்போ மைனஸ் O2ன்னு இருக்கும். அப்போது இந்த 2003 வந்து மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா 0ன்னு தான் இருக்கும். இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் O2 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டைம் வந்து மைனஸ் O2 ஆகும். ரெண்டாவது டைம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் O2ன்னு இருக்கும். சரி, அதாவது ஃபஸ்ட்டு இங்கே 0ன்னு இருக்கும், இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் O2ன்னு வேல்யூ வரும். ஓகேங்களா. இப்போ இது ஃபஸ்ட் டைம் மைனஸ் O2ன்னு ஆகும். இது ஈக்குவல் மைனஸ் O2. செகண்ட் டைம் இதே ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா இங்கே மைனஸ் O2ன்னு ஏற்கனவே இருக்கும் மைனஸ் O2ன்னு. அப்போது ப்ளஸ் மறுபடியும் இங்கே ஒரு மைனஸ் O2 சேரும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் மைனஸ் O4ன்னு ஆகும். மைனஸ் O2வையும் மைனஸ் O2வையும் கூட்டினோம்னா மைனஸ் O4 ஆகும். இப்போ O2லேருந்து அடுத்து மைனஸ் O4, அதே மாதிரியே இங்கே O4 ஆகும். அடுத்த ப்ராசஸில் இங்கே O4 ஆகும். இந்த மைனஸ் O2ங்கும்போது O6 அப்படியே மைனஸ் ஆகிக்கிட்டே வரும். இந்த ப்ராசஸ் தான் இந்த லைனு. தென் இந்த நம்மளுக்கு இந்த 10 பீஸ் வந்து ஈக்குவல் ஆனதும் ஆப்செட் மைனஸ் ஆகிட்டே வரணும். அந்த மைனஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகணும் அப்படின்னா as 800 இருக்கு இல்லைங்களா ஈக்குவல் 0ன்னு கொடுக்குறோம். அதான் இந்த 10 பீஸ் வந்து 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 10 வரைக்கும் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் 0ன்னு ஆகிக்கணும். ஆனால் இங்கே வந்து 10 + 11 12 அப்படின்னு சொல்லிட்டு 50 வரைக்கும் கண்டினியூஸாக ப்ளஸ் ஆகிக்கிட்டே தான் வரும். இப்போ கண்டிஷன் முடிக்கிறோம். அதாவது go to 15 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ இங்கே வந்து N15 கொடுத்துக்கிறோம். இதோட இந்த ப்ராசஸ் முடிஞ்சது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்போ எழுதுகிற ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். G0 X62 அதாவது 60 டைம் மீட்டர்னா 62 Z20 G0 Z1
அப்படின்ட்டு கொடுத்து நம்ம ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் இந்த N5ஓட கடைசியில் பார்த்தீங்கன்னா G28 U0 M01 அப்படின்ட்டு கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் நம்ம வந்து இன்னும் எத்தனை சீக்வன்ஸ் இருந்தாலும் போட்டுக்கலாம். N6 N7 N8 அப்படின்ட்டு ஒரு 8 சீக்வன்ஸ் வரைக்கும் எழுதியிருக்கோம். அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் கடைசி முடியுது இல்லைங்களா, இங்கே M30க்கு முன்னாடி வந்து நம்ம இந்த கவுண்டிங் கொடுக்கணும். இந்த as25 525 equal as 525 plus 1. அதாவது ஒரு பீஸ் கம்ப்ளீட் ஆகும்போது இங்கே வந்து 525 வேரியபிளில் வந்து ஆட் ஆகிட்டே வரணும். அதுக்காக இது கொடுக்குறோம். இப்போ வந்து M30 ப்ரோக்ராம் வந்து எண்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த go to 100 கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, இப்போ N100ன்னு கொடுத்துக்கணும். M30க்கு அப்புறம் தான் கொடுக்கணும். இப்போ அலாரம் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். as 3000 equal 1. இங்கே மெசேஜ் கொடுத்துக்கிறோம். டூல் நம்பர் 3ல் வியர் ஆஃப்செட் செக் அப்படின்னு போடலாம். இந்த அலாரம் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அந்த as 525 வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 50ன்னு இருக்கும். ஓகேங்களா, 50ன்னு வந்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்து அலாரம் வரும். நம்மளுக்கு வியர் ஆப்செட்லேயும் பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் டூல் வியர் ஆப்செட்லேயும் பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து -0.1ன்னு ஆயிருக்கும். நீங்கள் டைமென்ஷன் அளந்து பார்த்துட்டு அதை எவ்வளோ மைனஸ் பண்ணணுமோ ப்ளஸ் பண்ணணுமோ மேனுவலாக பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த 50 வந்து நம்ம 0 பண்ணி விடணும். 0 பண்ணி விட்டிங்கன்னா தான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து கவுண்ட் ஆகும் 50 பீஸுக்கு. 0 பண்ணி விட்டுட்டு ரீசெட் பண்ணிங்கன்னா அந்த அலாரம் வந்து கேன்சல் ஆகிடும். ஓகேங்க, இதான் வியர் ஆப்செட் லிமிட் செட் பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.